Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது One Piece episode 1086 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல பக்கிய கழுத்தா மாட்டுல போட்டு அவன் கழுத்தை மட்டும் தனியா புடிங்கி வச்சிருந்தானுங்கல்ல, அவன் கதறா, டேய் தயவு செஞ்சு விட்டுருங்கடா, என்ன வேணும்னாலும் எடுத்துட்டு போங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்பா. இத்தனைக்கும் இவன் கடலோட எம்பரரு, ஆனா என்ன பேசுறான் பாத்தீங்களா? அதோட விட்டா பரவாயில்ல, உங்க சுவ கூட நான் நக்கியே கிளீன் பண்ணி விடுறேன், என்ன விட்டுருங்கடான்னு அந்த கதறான். படுத்தே விட்டான் ஐயா. ஆக்சுவலா இந்த கிராஸ் கில்ட உண்மையா உருவாக்குனதே crocodile-ம் ஹாக்கையும் தான். அப்படி இருக்கும்போது என்ன வெங்காயத்துக்குடா நீ பாஸ்ன்னு சொன்னேன்னு கேட்பாங்க. அதான் பஞ்சாயத்து போல. அவன் என்னைய மன்னிச்சு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கதறுவான். அப்படின்னா இவனை முன்னாடி வச்சுட்டு அவனுக்கு வேலை பார்க்கல, அவனுக்கு கரெக்டா தான் இருக்கானுங்க, இவன் தான் குறுக்க வந்து வேலையை பார்த்திருக்கான் போல. இப்ப என்னன்னா பக்கிய போட்டு தள்ளானே முடிவு பண்ணிட்டானுங்க. மாத்தி மாத்தி டைலாக் அடிச்சுட்டு அவனை கொல்றத பத்தி அவனுக்கு டிஸ்கஸ் பண்ண உடனே பக்கிக்கு என்ன பண்றது தெரியாம பயத்துல நீ விடுங்கன்னு கதறிட்டு இருப்பான். அதே நேரம் அந்த நம்பர் 3 இருக்கானே, அவனும் அங்கதான் இருக்கான். அவன் ஆல்ரெடி crocodile-க்கு கீழே தானே வேலை பார்த்துட்டு இருந்தான். இப்ப மறுபடியும் அவனுக்கு கீழே வேலை பார்க்கறதுல அவனுக்கு செம ஹாப்பி. உடனே பக்கி அவனை புடிச்சு பச்சையா திட்டுவான். ஏன்னா அந்த ஜெயில இருந்து காப்பாத்தி கூட்டு போகும்போது அவன் கூடவே இருந்தான். இப்ப என்னடானா அவன் பக்கம் தாவிட்டான்ல, அதனால கத்துவான், நான் எப்பண்டா உனக்கு கீழே வேலை பாக்குறேன்னு சொன்னேன். பக்கி மாங்கா மண்டையா, என்னோட பாஸ் எப்பவுமே இவரு தான் அப்படின்ட்டு அங்க சொம்படிச்சுட்டு இருப்பான். சரி, இப்ப பக்கி எப்படி புடிச்சு வச்சிருக்காங்கல்ல, அவனோட ஆளுங்க என்ன பண்ணணும், எங்க பாஸ் மேல யாரா கைய வச்சேன்னு போட்டு பொழந்துகிட்ட வேண்டாம். ஆனா அவனுங்க அங்க ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆல்பிடா கூட அங்கதான் இருக்கா. அந்த டைம் ஹாக்கை நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா வார்லாடுங்கிற போஸ்டிங்க அவங்கிட்ட இருந்து புடுங்கினதுக்கு அப்புறம் அந்த க்ளூம் ஐலாண்ட நேவி ஆளுகெல்லாம் ரவுண்ட் கட்டிட்டாங்க. இனிமேட்டெல்லாம் ஹாக்கையால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. அப்பதான் crocodile அவனை கான்டாக்ட் பண்ணி நடந்த மேட்டரை பூரா சொல்லியிருப்பான். அதான் கடைசியா நடந்த ரெவரியில 7 வார்லாட்ஸ் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட கிங்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால இன்னையில இருந்து நீயும் ஒரு பைரட் தான். அதனால என்ன பண்ண போறேன்னு கேட்டவன, நான் இந்த இடத்த விட்டே போறேன்பா. அப்படின்னா நீ ஏன் கூட வந்துரு, நம்ம ஒன்னா சேர்ந்து டீம் அப் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டோம்னா நம்ம ஒரு ஆர்கனைசேஷன், நேவியால நம்மளை இக்னோர் பண்ணவே முடியாது. ஒரு காலத்துல நீ நேவி ஹண்டரா சுத்திட்டு இருந்த, நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், நம்ம யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் ஒன்னு சேர்ந்து இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க, நம்ம பக்கிக்கு அவனுக்கு என்ன தேவைன்னே தெரியல, பயங்கரமா பயந்து போய் அழுதுகிட்டு இருப்பான். ஏன் எனக்கு மட்டும் துரதிஷ்டம் துரத்தி அடிக்குதுன்னு அவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா பக்கியை அட்டாக் பண்றதுக்காக நேவி ஆளுங்க பூரா சுத்தி வளைச்சிட்டாங்க. என்ன பண்ணலான்னு கேட்டா, நீங்க நேவியை பார்த்து பயப்படுறீங்களாடா அப்படி இப்படின்னு உசுப்பேத்திட்டு இருப்பான். ஆனா அவனோட பிளான் இவனுக்கு எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு இந்த ஐலாண்டை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறது. எப்படி எல்லாம் பிளான் பண்றான் பாருங்க. அந்த டைம் நேவி கப்பல் சட்டால் பட்டால்னு திடீர்னு உடைதான், சாய்தான், எரிதான், கவுருதான். யாருன்னு பாத்தீங்கன்னா crocodile-ம் அவனோட ஆளுகளும். உடனே அதை பார்த்த உடனே இவங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா அப்படின்னா ரூமர் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, crocodile பக்கிக்கு கீழே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப நமக்கு பஞ்சாயத்து இல்ல, நம்மளை காப்பாத்த ஆள் வந்துட்டானுன்னு ஒரே என்ஜாய்மெண்ட். பக்கிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வெளியில எல்லாத்துக்கு முன்னாடி சிரிச்சு நடிச்சுட்டு இருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள நடுங்கிட்டு இருக்குது. ஐயோ, இவன் நம்ம கிட்ட நிறைய கடன் கொடுத்திருந்தானே, அந்த கடனை திருப்பி வாங்க தான் வந்திருக்கானா, என்கிட்ட இப்ப குடுக்கறதுக்கு 10 பைசா இல்லையே. நேவி வந்தா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் பண்ணி சமாளிச்சிடலாம், இவன் வந்தானா ஒண்ணு கிண்ட முடியாதையா. என்ன பண்றதுன்னு பதறிட்டு இருக்கும் போதே வந்த வேகத்துல அடிச்சு திரிய விட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன், எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எங்கடா, இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு முடிவு பண்ணிட்டான்னு கேட்கும்போது, நான் என்னப்பா பண்றது, ஏகப்பட்ட பேர்த்தோட வாயை அடைக்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணிட்டேன். அது இன்னும் சொல்ல போனா நான் ஜெயின்ஸை வச்சு நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தேன், அவனுங்க எல்லாம் இப்ப யாருமே இல்ல, எல்லாம் வேலையை விட்டு போயிட்டானுங்க, நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிப்பான். உன்னால அப்படி பே பண்ண முடியலன்னா நான் உன்னை அடிமையா வித்துருவேன். அட என்னப்பா நீ இதுக்கெல்லாம் கோச்சிக்கிற, நீயும் நானும் இம்பல் டவுனை விட்டு ஒன்னா தப்பிச்சு வந்தோம், அதுக்காச்சும் கொஞ்சம் கருணை காமினோன்னு அதை நம்பிதாண்டா உனக்கு நான் பணத்தையே கொடுத்தேன், பண்ணாட. நீ மட்டும் அதை திருப்பி கொடுக்கலன்னா அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன ஓகேவானவனே, ஏன் இவ்வளவு அவசரமா உனக்கு பணம் தேவைப்படுதுன்னு கேட்பான். ஆக்சுவலா அவன் ஒரு புது கம்பெனி ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறானாமா, அதுக்கு நிறைய பணம் தேவை, ஒழுங்கா கொடுத்துருன்னு. கம்பெனியா, ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன், உன் கம்பெனிக்கு கீழே நான் வேலை பார்க்கறேன், அப்படி வேலை பார்த்து கடனை கழிச்சுக்கலாம். பக்கியோட டெலிவரி சிஸ்டத்தை பத்தி உனக்கு தெரியாது, எங்க கிட்ட எல்லாமே இருக்குது. அட்வர்டைசிங் டிசைனை தாறுமாறா பண்ணுவோம், பிரிண்டிங் பேத்தனமா பண்ணுவோம், டிரான்ஸ்போர்டேஷன்ல தெரிக்க விடுவோம். இவ்வளவு இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, நான் உனக்கு கீழே ஃப்ரீயா வேலை பார்க்கிற, ஃப்ரீன்னு இருப்பான். இப்ப புரியுதா அவன் பார்த்த வேலை. கம்பெனி ஆரம்பிச்சது crocodile, அவன் தான் ஓனர். ஆனா இவன் பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணது எப்படி, இந்த மாதிரி ஒரு கிராஸ் கில்டு, பக்கி தான் இவங்க ரெண்டுத்தையும் வச்சு கம்பெனி ரன் பண்ற மாதிரி. அதனால தான் பயங்கரமா கடுப்பாயிட்டான். ஐயோ, நான் அப்படி நினைச்சு பண்ணலைங்கோ, என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என் மேல பயங்கர மரியாதையில இருக்காங்க, அவங்க தான் தெரியாதனமா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க, நானே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன்னு தான் சொல்லுவான். உடனே நிஜமா என்ன நடந்திருக்கும்னு காட்டுவாங்க. பாட்டுக்கு என்னவா
வாழ்க்கடான்னு சொல்லிட்டு சோகத்துல சரக்கடிச்சிட்டு இருப்பான். அப்ப அவனோட ஆளுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இப்ப 3 பேர் இருக்க மாதிரி அந்த கிராஸ் கில்டு போஸ்ட் ஒன்னு பஞ்சாயத்தாச்சே, அந்த போஸ்ட் ஒன்னு அடிச்சு கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. அவன் பார்த்துட்டு அட பண்ணாட பள்ளியில எதுக்குடா இந்த மாதிரிலாம் அடிச்சிங்க, ஆமா இத வேற யார்ட்டையும் காமிக்கலையே, காமிச்சு தொலைஞ்சிடாதீங்க, அப்புறம் என்னைய போட்டு பிதிக்கிடுவாங்கன்னு நாங்க யார்ட்டையும் காமிக்கல பாசுமானுங்களா, அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொன்னா அங்க காமிக்கல பாஸ், பட் உலகம் பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், அவங்களே பாத்துக்குவாங்க அம்மானுங்களா. அவ்வளவுதான் பகி ஒரு செகண்ட் செத்துட்டான். ஏன்னா அந்த மேட்ரு முதல்ல ரீச் ஆனது எங்கன்னா நேவிக்கு தான். அப்படின்னு அந்த இம்பல் டவுன்ல ஒரு பிரிசன் பிரேக் நடந்துச்சுல்ல, அந்த பஞ்சாயத்துக்கு காரணம் கண்டிப்பா பகியா தான் இருக்கணும். கிங் ஆஃப் த பைரட்டோட க்ரூ மெம்பரா வேற இருந்திருக்கானே, ரெட் ஹேட்டுக்கு ஈக்குவலான ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. இப்ப மட்டும் பகி கண்ணுல சிக்கனானா படுக்க போட்டு பாடைய கட்டிடுவானுங்க. அவன் தான் ஏதோ மாஸ்டர் பிளான் பண்ணி crocodileயும் மிஹாக்கியும் ஒன்னா சேர்த்தி இப்ப ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்டாங்க. அப்படி இப்படின்ட்டு வேற லெவல்ல டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு இந்த கிராஸ் கில்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர், டெஃபினட்டா நேவிக்கு ஒரு பெரிய த்ரெட்டா தான் இருக்க போகுது அப்படின்ட்டு அவங்களோட பவுண்டிஸ் என்னன்னு செக் பண்ணுவாங்க. crocodile இருக்கானே மொரட்டு பைய, லோகியா டைப் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன், ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆளு. அவனை தடுக்கிறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. அவனோட பவுண்டி பாத்தீங்கன்னா 1,965,000,000 பெரிஸ். அடேங்க அப்பா, ஜோரோவை விட ஜாஸ்தியா இருக்குதே. அடுத்தது ஹாக்கை, இதுவரைக்கும் வார்லாடா இருந்து எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம தான் இருந்துச்சு. அண்ட் உலகத்தோட தலை சிறந்த ஸ்வாட்ஸ்மேன், கத்தி சண்டையில ரெட் ஹேடையே கதற விட்டவன். அவனோட பவுண்டி பாத்தீங்கன்னா 3,590,000,000 பெரிஸ். ஓடு, இவன் லூஃபியவே ஓவர்டேக் பண்ணிட்டானே. பகி வந்து இவங்க எல்லாத்த விட பயங்கரமான ஆளு, ரொம்பவும் ஜீனியஸ் ஆனவன். அவனோட பெரி பவுண்டியை கேட்கும் போது தான் என்னால தாங்கிக்க முடியல. 3,189,000,000 பெரி பவுண்டி. லூஃபிக்கு ஈக்குவலா இவனையும் வச்சிருக்காங்க. நம்ம ஆளுகெல்லாம் வந்தானுங்கன்னா இவனை ரவுண்டு கட்டி அடிப்பானுங்க. ஆனா பகிக்கு எப்பவுமே லக்கு. சொல்ல போனா இப்ப வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கே பெரிய த்ரெட்டா இருக்கிறது பகி தானாமா. ஆனா அவன் நிலமா அங்க பாவம் பரிதாபகரமா இருக்குது. crocodile வாயில கம்பிய விட்டு ஆட்டு நாட்டி, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை வச்சு உன்னோட பேரை நீ பெருசாக்கிக்குவ, பிச்சு புடுவன் பிச்சுன்னு. யோ நான் வேணா உன் சுவ வேணாலும் நக்கியே கிளீன் பண்ணி விடுறேன், அப்படி மட்டும் நீ தப்பா நினைக்காத, இந்த தப்புக்கும் எனக்கு எந்த சம்மதமும் இல்ல, என் ஆளுங்க பண்ண வேலை அப்படின்னு ஹாக்கை அப்பதான் ஒரு ஐடியா சொல்லுவான். இவனை நம்ம இப்படி யூஸ் பண்றது ஒண்ணும் தப்பு இல்லம்மா. ஏன் அப்படின்னா எம்பரர் ஆஃப் த சீயா இருந்தோம்னா அது பெரிய தலைவலி. இவனை தான் வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அந்த தலைவலி பகிக்கு தான் இனி போகும். இவங்க ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கலாம்ல. நமக்கு என்னைக்கு இவன் தேவையில்லைன்னு தோணுதோ அன்னைக்கு இவனை போட்டு தள்ளிடலாம். இப்ப விட்டு தள்ளு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இவனே ஃபேஸ் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். crocodileக்கும் அதான் சரின்னு தோணும். மூஞ்ச பாத்தீங்களா எப்படி அப்ராணி மாதிரி வச்சிருக்கான்னு. கீழே இருக்க அவன் ஆளுங்க எல்லாம் பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க, பகி தான் மாசுன்னு. அந்த ஒரு பேரை மெயின்டைன் பண்ண வேண்டாம், அதனால எல்லாத்துக்கிட்டையும் பயங்கரமா பில்டப் பண்ணுவான். நம்ம ஒரு புது கிராஸ் கில்டு ஒண்ணு உருவாக்கி இருக்கோம், அதுவும் இந்த புது ஏரால. நம்மளோட எக்ஸிகியூட்டிவ்ஸ் யார் யாரு தெரியுமா? ஒன்னு crocodile, இன்னொன்னு ஹாக்கை மிஹாக். இனி இதுக்கப்புறம் யாரு வந்தாலும் அடிச்சு நவுத்து வந்தவனே அம்பிட்டு பேத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வெளியில எப்படி சீன் போட்டுட்டு இருக்கான், உள்ளுக்குள்ள பயங்கரமா பதறிட்டு இருக்கிறதுனால கண்ணுல இருந்து தர தாரையா கண்ணீர் ஊத்துது. மத்தவங்களுக்கு ஏதோ சந்தோஷத்துல அழுகிற மாதிரி தெரியும், நான் அவன் தான் என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியலையே, என்னை இப்படி வளைச்சு அடிக்கிறானுங்களே, காப்பாத்து ஆண்டவான்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். சரி, இதுக்கப்புறம் பகி என்னென்னலாம் ரவுசு பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.